ஜெபிப்போம். கடைசியில் இந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாளே கூட இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த திருச்சபையுடைய போதகர் மற்றும் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கொஞ்ச நாட்கள் எல்லாருமே சோகமா இருக்கிற மாதிரி இருக்குது. முகத்தை பார்க்கும் போதே அல்லேலூயா. கொஞ்சம் பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஆமென். 1000 நாளை பார்க்கிலும் சமூகத்தில் பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் என்ன பண்ணுவேன், தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஆண்டவர் சமூகத்துல பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் போதுமையா. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்னம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தைக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையை ஆண்டவரை நிறுத்தும்படி தடை பண்ணும்படி எழும்பி நிற்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் வியாபித்து இருப்பதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை யாரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்னா, யோவான் ஸ்நானங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு வருகையை குறித்து முன்னறிவித்தவன் யாருன்னா இந்த யோவான் ஸ்நானம் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யோவான் ஸ்நானனுடைய ஊழியமே அவருடைய பாதையை செவ்வைப்படுத்தும்படியாக தான் இருந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்து வந்தவுடனே யாருடைய ஊழியம் முடிச்சு? யோவானுடைய ஊழியம் முடிய வேண்டும். ஆகவே ஆண்டவர் அங்க ஞானஸ்தானம் பெரும்படியா இறங்கி வருகிறார். அப்போ ஆண்டவரை பார்த்த உடனே இவன் சொல்றான், என்ன சொல்றான்? ஆண்டவரே, உம்மால நான் ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என் கையில ஞானஸ்தானம் பெறலாமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அல்லேலூயா. இந்த யோவான் ஸ்நானகன் பாருங்க, அவன் உடை ஒட்டக மயில தரிச்சிருந்தான். அவனுடைய
அறையிலே வார்க்கச்சை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான் அவனுடைய உணவு. அல்லேலூயா. இப்பேற்பட்ட அவனுடைய ஊழியமே வித்தியாசமா இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்றான் ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே நான் உன் கையில என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் பெறணும். நீங்க வந்து என்ன பண்றீங்க? என் கையில ஞானஸ்தானம் வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அப்பதான் சொல்ற அந்த வார்த்தையை சொல்றாரு, தடை பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் இடம் கொடுத்த உடனே அவன் ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் போது நடக்கிற காரியம் என்ன? வானம் திறந்ததா. அல்லேலூயா. எது திறந்தது? வானம் திறந்தது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? இயேசு அந்த மைக்கில் வாசிமா, மைக்கில் வாசிமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. யாருக்குமா திறக்கப்பட்டது? வானம் இயேசுவுக்கு திறக்கப்பட்டது. அப்புறமா என்ன நடந்தது? தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லிச்சு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இங்க பார்க்கும்போது எப்போ இந்த அசாதாரணமான காரியம் நடக்கிறது தெரியுமா? யோசித்து பாருங்க. அவன் தடை பண்ணும் போது அல்ல, அவன் இடம் கொடுக்கும் போதுதான், தேவனுக்கு இடம் கொடுக்கும் போதுதான் அங்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடைபெறுகிறது. ஆமென் சொல்லுங்க. வானம் திறக்கப்படுமா? ஒரு மனிதனுக்கு திறக்கப்படாது. அது ஈஸியான காரியம் அல்ல. வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகுமா? அது ஒரு ஈஸியான காரியமா? இல்ல. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி இவர் என் நேசகுமார் என்று சொல்லுகிறது. எப்ப தெரியுமா உண்டானது? அவருக்கு இடம் கொடுத்த பின்பாக தான் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் அவருடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில நடந்தது. அதை யார் பார்க்கிறான்? யோவான் ஸ்நானகன் பார்க்கிறான். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, தேவனுக்கு இடம் கொடுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு இடம் கொடுங்கள். நாம் தேவனுக்கு இடம் கொடுக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். எத்தனை பேரு அவனுடைய உள்ளத்துல இடம் கொடுத்திருக்குன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே ஜென்டிலானவர். இன்னும் சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி. தேங்க்யூ. நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே ஜென்டிலானவர். அவர் சொல்றாரு, வாசற்படியில் நின்று என்ன பண்றேன்? கதவை தட்டுறேன். நீ கதவை திறந்தாதான், நீ இடம் கொடுத்தாதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உள்ள நுழைவார், உன்னோடு கூட போஜனம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே பலவந்தம் பண்ணுகிறவர் அல்ல, வாசற்படியில் கதவை தட்டுகிறவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் கிரியை செய்ய இடம் கொடுங்கள். முதலாவது காரியம், தேவன் கிரியை செய்ய இடம் கொடுங்கள். ஏசாயா 28:29 இப்படியே சொல்லுகிறது. கடைசி இரண்டாவது பகுதி வாசிங்க. ஏசாயா 28:29. ஸ்தோத்திரம். ஏசாயா 28:29 இரண்டாவது பகுதி வாசிங்க. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அல்லேலூயா. முதலாவது நான் சொல்றேன், தேவன் கிரியை செய்ய இடம் கொடுங்கள். ஆமென். கிரியைனா என்ன அப்படின்னா செயலாற்றுவது, செயல்படுத்துவது. அல்லேலூயா. ஒருத்தன் அமைதியா இருந்தா, அசைவே அசையல, அவன் அமைதியா இருக்கிறானா அவன் என்னன்னு சொல்லுவோம்? அவனுக்கு என்ன போயிடுச்சு? உயிர் போயிடுச்சு. அவனுக்குள்ள எதுனா இல்ல, ஜீவன் இல்ல. ஏன்னா கை கால் அசையல, அவனுக்குள்ள உயிர் இல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா? அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் இந்த உலகம் உண்டான போது யார் உண்டாக்கினாரு? பிதாவாகிய தேவன். அவர் சித்தம் கொண்டார். அவர் என்ன பண்ணாரு? வானத்தையும் பூமியையும். ஆதியாகமத்தில் முதல் வசனம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே
தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பூமியும் வானத்தையும் உண்டாக்கும்படியாய் சித்தம் கொண்டது பிதா. ஹல்லேலூயா. வார்த்தையாக கட்டளையாக புறப்பட்டு வந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த இடத்திலே அந்த சிருஷ்டிப்பை உண்டாக்கினவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நேரத்தில் நாம் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். கவனிங்க, என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், கிரியைகள் நடக்கும். இந்த கிரியைகளை யார் செய்யறதுன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய குறிப்பிட்ட காரியத்திற்காக, தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது சில நேரங்கள்ல என்ன நடக்கிறதுனாக்கா அற்புதம் நடக்கிறது இல்ல. என்ன நடக்கிறது இல்ல? அற்புதம் நடக்கிறது இல்ல. ரொம்ப நாளா ஜெபம் பண்றேன், ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம், எனக்கு நல்ல ஒரு வீடு வேணும், நல்ல ஒரு படிப்பு வேணும், அல்லது எனக்கு திருமண காரியங்கள் வேணும், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக ரொம்ப நேரம் நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். உடனே நம்ம நினைக்கிறோம், என்னது தேவன் கிரியை செய்யலப்பா, நம்ம முடிவு எடுத்துறோம். என்னது எவ்வளவு ஜெபம் பண்றது, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பிசாசு கிரியை செய்வான். நல்லா கவனிங்க, இது ஒரு அமைதியின் காலம். நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், ஏன் எனக்கு போராட்டம்? ஆண்டவர் எனக்குள்ள கிரியை செய்யலையா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யார் கிரியை செய்வான் அந்த இடத்துல? பிசாசு கிரியை செய்வான், சோர்வை கொண்டு வருவான். பாத்தியா, நீ என்ன பண்ண? ஜெபம் பண்ண, உனக்கு என்ன நடக்கல? இந்த காரியங்கள் உனக்கு நடக்கல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, நீங்க நம்ம ஜெபம் பண்ணும் போது காரியங்கள் தலைகீழா போகுது, இன்னும் காரியங்கள் மோசமா போகுது. நமக்குள்ள அவிசுவாசங்களை கொண்டு வர பிசாசு போராடி கொண்டே இருக்கிறான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, அந்த நேரத்தில் யார் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார்? ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு, அந்த டைம்ல நமக்குள்ள எது இருக்குன்னு தெரியுமா? விசுவாசம் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? நம்முடைய நாம் அந்த சூழ்நிலையில தேவனை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆதியாகமம் 22:7-8 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:7-8 வசனங்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே. அப்பொழுது அவன், இதோ நெருப்பு கட்டைகள் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அல்லேலூயா. அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஈசாக்க ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்க கொண்டு போய் என்ன பண்ணு? மோரியா தேசத்துக்கு போ, அங்க போய் நான் காண்பிக்கிற ஒரு மலையின் மேல் அவனை தகன பலியாக எனக்கு ஒப்புக்கொடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றான். அல்லேலூயா. யாருக்கும் சொல்லலாம். இவன் என்ன பண்றான்? தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு விறகு கட்டைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் மோரியா தேசத்துக்கு போறான். எப்பேற்பட்ட சூழ்நிலை பாருங்க. கிட்டத்தட்ட 100 வயசுக்கு போது யாரு பிறந்தா? ஈசாக்கு பிறந்தான். காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றாரு, கொண்டு போய் என்ன பண்ணு? பலி செலுத்து அப்படின்னு. அந்த போற நேரம் எல்லாம் பாரு, ஒரு அமைதி நேரம், ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கு அவனுக்கு இல்லையா? ஒரு மாதிரியா இருக்கும். ஏதோ ஒன்று அவனை விட்டு போகிறது போல இருக்கும். அவனுக்கு ஒண்ணும் புரியல. ஆனாலும் கூட என்ன பண்றான்? விசுவாசத்தோடு போய் கொண்டே இருக்கிறான். அவன் மகன் கேட்கிறான், எப்பா விறகு கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, பலி செலுத்து போனோம் நீங்க, ஆனா ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவனுடைய ஃபுல் போக்கஸ் எங்க இருக்குதுன்னா யாருக்கு? ஆபிரகாமுக்கு ஆட்டுக்குட்டி மேல கவனம் கிடையாது. எது மேல கவனம் இருக்குது? இவனை பலி செலுத்தணும் தான் கவனம் இருக்குது, தவிர ஆட்டுக்குட்டி மேல அவன கவனம் இல்ல. அது யாருக்கு தெரியாது? ஈசாக்கு தெரியாது. தன்னை தான் பலி கொடுக்க போறாங்கன்னு யாருக்கு தெரியாது? ஈசாக்கு தெரியாது.
ஆனா ஒரு விசுவாச அறிக்கை செய்யறான் பாருங்க. யார் செய்யறான்? அங்க ஆபிரகாம் செய்யறான். தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை யார் பாத்துக்குவாரு? கர்த்தர் பாத்துக்குவார். அல்லேலூயா. அந்த பலி செலுத்துகிற இடத்துல அங்க ஆட்டுக்குட்டி இருப்பது யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? ஆபிரகாமுக்கு தெரியாது. அவன் அறிக்கை செய்றான். யார் பார்த்து? ஒரு ஆண்டவர் பார்த்து பாருப்பா. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் அவருக்குள்ள இருந்த விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 19 வாசிக்கலாம். எபிரேயர் 11 17 19. எபிரேயர் 11 17 19. மேலும் விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான். பலியாக என்ன பண்ணாவன்? ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு ஆடு இருக்கிறது தெரியாது. அப்புறம் ஈசாக்கினிடத்தில் ஆனா அவனுக்கு சொல்லுங்க. சந்ததி விளங்கும் என்று ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவனுக்கு ஆடு மேல கவனம் இல்ல. அவன் என்ன பண்றானா, என் பிள்ளை நான் என்ன பண்ண போறேன்? பலி கொடுக்க போறேன். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா ஒண்ணு, நான் அவனை பலி செலுத்தினாலும் ஆண்டவர் அவனை என்ன பண்ணுவார்? உயிரோடு கூட எழுப்புவார். ஆடு மேல ஆடு விசுவாசிக்கலாமே. அவன் என்ன விசுவாசிக்கிறான்? என் பையனை பலி செலுத்துவேன். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அந்த உயிரோடு அவனை எழுப்புவார். ஏன்னா அவன் வழியாதான் என் சந்ததி பெருகுன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறாரு? ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே ஒருவேளை அவன் மரித்தாலும் அவன் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பு. இந்த விசுவாசம் தான். ஆனால் அவன் செய்த அந்த அறிக்கை இருக்குது இல்லையா? எந்த அறிக்கை? ஆடை யார் பார்த்துக்குவாரு? ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ யாரு அந்த ஆட்டை பார்க்கறான்? 22 13 ஆதியாகமத்துல அந்த ஆட்டு கடாவை யார் பார்க்கறான்? ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அல்லேலூயா. நான் விசுவாசித்த கண்ணால பார்க்கறான். அல்லேலூயா. கடைசியில் அவனை வெட்டும்படி அவன் கையை எடுத்து அந்த கத்தியை உருவின போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கத்தி எங்க போடு? உரையில போடு. அவன் என்ன நினைச்சான்? கடைசி வரைக்கும் அவன் நான் பலி செலுத்தினாலும் என் பிள்ளை என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புவான்னு சொல்லி அவன் விசுவாசித்தான். ஆனா ஆண்டவர் அவன் கத்தி என்ன பண்ண முடியல. அவன் கை அவன் மேல படவே இல்லை. கத்தி என்ன பண்ண? யார் மேல படல? ஈசாக்கு மேல படவே இல்லை. அல்லேலூயா. ஆட்டுக்கடாவை பார்த்தான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவன் விசுவாசித்தபடியே ஆட்டுக்கடாவை என்ன பண்ணாரு? ஆண்டவர் பலி செலுத்தும்படியாய் அவன் கண்களுக்கு காண்பித்தார். ஆடு என்ன பண்றான்? ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சோதனையான காலகட்டத்துல, நமக்கு வேதனையான காலகட்டத்துல தேவன் நமக்குள்ள கிரியை நமக்காக கிரியை செய்யணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? விசுவாச அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க? எதிர்மறையான வார்த்தைகளை பேசி பேசியே என்ன பண்ணுவாங்க? அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்து போவாங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னாங்க பாரு, ஆடுதானப்பா, யாரு பாத்துக்குவாரு? ஆண்டவர் பாத்துக்குவார். கடைசி டைம் வரைக்கும் அந்த ஆடு மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய விசுவாசத்தை யார் கனப்படுத்தினாரு? ஆண்டவர் கனப்படுத்தினார். நான் சொல்றேன், சோதனையான காலகட்டத்தில் என்ன பண்ணனாக்கா, வாக்குத்தத்தங்களை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அப்போ ஆபிரகாம் அதெல்லாம் பண்ணாரு. ஈசாக்க பலிய ஆண்டவர் கேட்டாலும் அவன் விசுவாசித்தான். ஈசாக்கு மூலமா தான் என் சந்ததி வரும். ஈசாக்கு மூலமா தான் எனக்கு ஆசீர்வாதம். ஈசாக்கு மூலமா தான் இஸ்ரவேல் வருவான். அல்லேலூயா. ஆகவே ஈசாக்கு ஒண்ணும் ஆகாது. அது மட்டும் கேரண்டி. அல்லேலூயா. ஈசாக்கு ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் ஆகாது. இதோ விசுவாசம் எப்படி வந்ததுன்னா ஆண்டவர் மேல வச்சு, அந்த ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் அந்த விசுவாசம் அவனுக்குள்ள வந்தது.
ஆகவேதான் இந்த வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுங்க, பிடித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அப்போ சோதனையான காலகட்டத்தில் தேவன் கிரியை செய்யணும்னா நம்முடைய விசுவாசம் செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய விசுவாசம் செயல்படுகிற விசுவாசமா இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எபிரேயர் 11:6 இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நாம கேட்கறத கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, தருவார். இதை விசுவாசிக்கணும். அவருக்கு ஒரு பேர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவ மனிதர் இங்கிலாந்து பட்டணத்தில் அவர் வாழ்ந்து வந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்பனேஜ் நடத்தி கொண்டு வந்தார். ஆர்பனேஜ் தெரியல உங்களுக்கு, என்னது, அனாதை இல்லம் நடத்தி கொண்டு வந்தார். ஒரு நாள் அவங்களுடைய ஃப்ரெண்டு மகள் விசிட் பண்ணும்படியா, அந்த இல்லத்தை விசிட் பண்ணும்படியா வராங்க. வரும்போது அவர் சொல்றாரு, மகளே, இன்னைக்கு காலையில ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற அற்புதத்தை நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுறார். அல்லேலூயா. அந்த மகள் ஈகரா சரி அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த ஆர்பனேஜ் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் லைனா உட்கார வைக்கப்படுறாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்டுக்காக உணவுக்காக, காலை உணவுக்காக உட்கார வைக்கப்படுறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி தட்டு வைக்கப்படுகிறது, எல்லாருக்கும் டம்ளர் வைக்கப்படுகிறது. அந்த பிளேட் என்ன இல்ல, உணவு இல்ல. அந்த டம்ளர் என்ன இல்ல, பால் இல்ல. இப்பேற்பட்ட சூழ்நிலையில அவர் சொன்னாராம், எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உணவை கொடுத்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே ஒரு சத்தம், ஒரு கதவு தட்டுறாங்க. நேரா கதவு தட்டின உடனே போய் திறந்து பார்த்த உடனே, அந்த ஹாஸ்டல் கதவு திறந்து பார்த்த உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு டிரைவர் இருக்கிறாரு. ஒரு பால் வண்டி ரிப்பேர் ஆகி என்ன பண்ண நின்று இருக்கிறாங்க. அவர் சொன்னாராம், ஐயா, இந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க ஐயா, பால் கெட்டு போயிடும், அப்படியே இருந்தா தயவுசெய்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன போது அந்த பாலெல்லாம் என்ன பண்ணாங்களாம், எடுத்து என்ன பண்ணாங்க, நாள்ல எல்லாருக்கும் பாலை பகிர்ந்து அளித்தாங்களாம். அல்லேலூயா. ரெண்டாவது, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கதவு தட்டுறாரு. திறந்தா ஒரு பேக்கரி கடைக்காரர். வெள்ளக்காரங்க எல்லாம் காலையில என்ன பண்ண மாட்டாங்க, நம்மள மாதிரி இட்லி தோசை எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னா பிரெட் தான் சாப்பிடுவாங்க. பேக்கரிக்காரன் சொன்னாராம் வந்து, ஐயா, நேற்று நைட்டு எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த மாதிரி இத்தனை பேருக்கு உணவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீ பிரெட்டை ப்ரிப்பேர் பண்ணி என்ன போய் கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால நான் ஓடி வந்தையா அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த பிரெட் எல்லாம் எடுத்துங்க, உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஒன்றுமில்லாத சூழ்நிலை, எம்டி, there is no chance, உணவுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் தேவன் மேல வைத்த விசுவாசத்தினாலே பாத்தீங்கன்னா ஆண்டவர் நாள்ல கனப்படுத்தி ஒருத்தர் எனக்கு பட்னியாவல்ல, நல்ல உணவான நாள்ல அந்த ஜனங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார், பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப சொன்னாரா, பாத்தீங்களா ஆண்டவர் எனக்காக செய்தத. அல்லேலூயா. இந்த மாதிரி விசுவாசத்தை இன்னைக்கு நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவன் கிரியை செய்ய ஆயத்தம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்க வேண்டிய நிறைய தடைப்பட்ட சகல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார், உண்மைதான். ஆனா நம்ம இடத்தை எதிர்பார்க்கிற காரியம் என்ன, விசுவாசம். அல்லேலூயா. ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போதுதான் தேவன் கிரியை செய்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒருவேளை அவரு ஆண்டவர் தருவார் ஜார்ஜ் முல்லர் சொல்லிருக்கலாம். ஆனா அவர் கிரியை செஞ்சாரு. என்ன கிரியை செஞ்சாரு? எம்டி பிளேட்டை கொண்டு வந்து வச்சார், எம்டி டம்ளரை கொண்டு வந்து வச்சார்.
அந்த விசுவாசத்தை கிரியையில காமிச்சார். அல்லேலூயா. அந்த யாரு கனப்படுத்தினார்னா ஆண்டவர் கனப்படுத்தினார், அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. அப்போ தேவன் எப்பொழுது தேவன் கிரியை செய்ய இடம் கொடுங்கள். அவர் எப்படி கிரியை செய்வார்னா, நம்ம எப்போது கிரியை செய்வார்னா நம்ம விசுவாசிக்கும் போதுதான் கிரியை செய்வார். அல்லேலூயா. அடுத்த காரியம் எபேசியர் 3:20 வாசிங்க. எபேசியர் 3:20. ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, தேவன் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். நான் கொடுக்கிற செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? என்ன சொன்னேன்? தேவனுக்கு இடம் கொடுங்கள். தேவன் கிரியை செய்ய இடம் கொடுங்கள். விசுவாசிக்கும் போது தேவன் கிரியை செய்கிறார். இங்க பாருங்க, தேவன் எப்படி கிரியை செய்கிறார்னா, முதலாவது அவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் அப்படி என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. இரண்டாவது எப்படி கிரியை செய்கிறார்? நமக்காக கிரியை செய்கிறார். அல்லேலூயா. முதலாவது எப்படி கிரியை செய்றாரு? நமக்குள்ளே கிரியை செய்கிறார். இரண்டாவது நமக்காக கிரியை செய்ய. எப்பவுமே ஆண்டவர் என்னன்னா நமக்குள்ளே கிரியை செய்யணும். அதனாலதான் ஆண்டவர் அதான் விரும்புறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் யாருக்காக கிரியை செய்யணும்? நமக்காக கிரியை செய்யணும். அதாவது எதுனாக்கா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட கேட்கிறாங்களே தவிர, எனக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரும் விரும்புகிறதில்லை. ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நம்மை உருவாக்க வேண்டும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2:4:16. 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எல்லாம் சொல்லுங்க, புறம்பான மனுஷன் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். புறம்பான மனுஷன் யாரு? அம்மா சொல்லுங்க, புறம்பான மனுஷன் யாரு? நீங்க பாக்குறீங்களா? இதுதான் புறம்பான மனுஷன். நான் உடம்புக்கு இல்லையா சரீரம், இதுதான் புறம்பான மனுஷன். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, புறம்பான மனுஷனை பார்த்து என்ன போடுறாங்க, முகத்தை பார்த்து நல்லா இருந்தா என்ன பண்றாங்க, அவங்க கூட தான் ஐக்கியம். அல்லேலூயா. சில பேர் உடலை பார்த்து என்ன பண்றாங்க, கணக்கு போடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு யாருக்கிட்ட? சாமுவேல் கிட்ட சொல்றாரு. தாவீது அபிஷேகம் பண்ணும்படியாய் போகும்போது சாமுவேல் வந்து அவனுடைய அண்ணன் தம்பியில பார்த்து, இவன் தான் இருக்கும், இவன் தான் பெரிய நல்லா கட்டுமஸ்தா இருக்கிறான்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை மனுஷன் எதை பார்ப்பான்? புறம்பான மனிதன். அழக மனுஷன் என்ன பண்ணுவான்? அழக பார்ப்பான், அந்தஸ்த பார்ப்பான். ஆனா நான் உள்ளான மனிதனை பார்க்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளான மனிதன் ஒருவன் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இந்த மனிதன் பொய்யான மனிதன். சொல்லுங்க, இந்த மனிதன் யாரு? பொய். அல்லேலூயா. இது ஒரு நாள் மண்ணுக்கு போயிடும். ஆனால் நமக்குள்ள ஒரு விலையேற பெற்ற உள்ளான மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு அழிவே கிடையாது. அதுக்கு பேர் தான் ஆத்துமா. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மனுஷனுக்கு பேர் என்ன? ஆவியின் மனிதன், ஆத்துமா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப இந்த உள்ளான மனுஷன் என்ன பண்ணனா, நாளுக்கு நாள் என்ன பண்ணுதா? புதிதாக்கப்படுகிறது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்போ அங்க வந்துக்கிறீங்களே, உங்களுக்கு புறமான மனுஷனுக்கு சாப்பாடு போடுறாங்களா இல்ல உள்ளான மனுஷனுக்கு சாப்பாடு போடுறாங்களா? சத்தமா சொல்லுங்க. புறமான மனுஷனுக்கு என்ன பண்றோம்? சண்டே ஆனா தச்சு முடிஞ்சு அடுத்த செகண்ட் எங்க போறோம்? கசாப்பு கடைக்கு போய் ஒரு கிலோ கறி எடுத்து செஞ்சு சாப்பிட்டு நல்லா தூங்கினாதான் நமக்கு திருப்தி. இல்ல சண்டே மாதிரியே இருக்காது. ஒரு நாள் சண்டே பாருங்களேன். சண்டே வந்து நீங்க கறி எடுக்காம நீங்க இருந்து பாருங்களேன், காய் சாப்பிட்டு பெனாத்திலே எடுப்பீங்க. என்ன சொல்லுவீங்க? ஐயோ என்னது நீங்க கறி எடுக்கல, சண்டே மாதிரியே தெரியல. அப்ப சண்டே கறி எடுத்தாதான் சண்டே மாதிரி. அல்லேலூயா. அப்போ புறம்பான மனுஷன் நம்ம என்ன பண்றோம்? வளர்க்கிறோம். இப்படி அப்போ ஆலயத்துக்கு வரீங்க, எதுக்கு வரீங்க? உள்ளான மனுஷன். அல்லேலூயா. Thank you Lord.
உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சொல்லுங்க. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம். கரங்களை தட்டி உற்சாகமா. உள்ளான நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஓ சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் ஹல்லேலூயா இந்த லேசான உபத்திரவம். அப்போ உள்ளான மனுஷனுக்கு எங்க சாப்பாடு கிடைக்குனாக்கா தேவனுடைய வசனத்தினாலதான். ஹல்லேலூயா. எபேசியர் 3:14 இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். எபேசியர் 3:16 சொல்லுங்க. உள்ளான மனுஷன் எப்படியா பலப்படும்? அம்மா சொல்லுங்க. பிரியாணி சாப்பிட்டா பலப்படுமா? எப்ப பலப்படும் உள்ளான மனுஷன்? அவருடைய ஆவியினாலே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். வெளியே ஊதினே போயிடுமே தவிர மனசு எப்படி தெரியல. உள்ளான மனுஷன் எப்படி நமக்கு தான் தெரியும், ரெண்டாவது ஆளுநருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ ஆவியினாலே நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். அப்ப எது ஆவி? இந்த ஆவி எதுன்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் 6:63 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6:63 ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், சொல்லுங்க பார்க்கலாம், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் வசனங்கள் எப்படி இருக்குதா? ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அப்ப உள்ளான மனுஷன், புறமான மனுஷனுக்கு வெளியே சாப்பாடு, உள்ளான மனுஷனுக்கு எது சாப்பாடுனா ஆவியாகிய வசனம். ஆமென் சொல்லுங்க. தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. புறம்பான மனுஷனுக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுனாக்கா அழிவு வந்துடும். ஆமென் சொல்லுங்க. வாலிப வயசுல எப்படி கண்ணாடி முன்னாடி நிக்கிறது, அப்படியே எவ்வளவு நேரம் என்ன பண்ற, தலையை வந்தது என்ன பண்ற, இப்படி போக போக என்ன ஆச்சுன்னா முட்டி வலி தாங்க முடியல, நடக்க முடியல, இருக்கிற அழகெல்லாம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. என் மனைவி சொன்னாங்க போட்டோல பாத்து, என்னங்க வயசான பாத்து அவங்களுக்கு எனக்கு இல்ல, அவங்களுக்கு. அல்லேலூயா. ஏன்னா ஒரு காலத்துல 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அவங்கள பொண்ணு பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க, அப்படியே வைக்கிறாங்க. அப்படி இன்னும் போக போக எல்லாம் சிரிக்கிறீங்க, எல்லாருக்கும் அதேதான். உங்களுக்கு எல்லாம் கிடையாதா? எல்லாருக்குமே. அல்லேலூயா. இன்னைக்கு இளமையா இருக்கிறது நாளைக்கு முதுமையாகும். போக போக அழகெல்லாம் போயினே. புறமான மனுஷன் என்ன ஆயிடுவான், என்னதான் மேக்கப் போடு, என்னதான் பாரு, பட்டி பார்த்தாலும் பொட்டிக்கு போகணும். பட்டி பார்த்தாலும் ஒரு நாள் எங்க போனோம், பொட்டிக்கு போகணும். அல்லேலூயா. ஆனா இந்த உள்ளான மனுஷங்கிறான் பாத்தீங்களா, இந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது அந்த உள்ளான மனுஷன் வளர்ந்து கொண்டே இருப்பான். நீங்க தேவனை ஆராதிக்கும் போது உள்ளான மனுஷனுக்குள்ள பலன் வந்து கொண்டே இருக்கும். நீங்க தேவனை நெருங்கி 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 போக போக அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள கனெக்ஷன், அந்த உள்ளான மனுஷன் வளர்ந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க, ஜெபிக்க ஜெபிக்க, எங்கெல்லாம் கூடி கூடி ஜெபிக்கிறாங்களோ அவங்க கூட போய் என்ன பண்ண, நீங்க நின்றுக்கிறீங்களா, அவங்க கூட சேர்ந்துக்கிறீங்களானாக்கா உங்களுடைய உள்ளான மனுஷன் என்ன பண்ணுவான், பலப்பட்டு கொண்டே இருப்பான், வளர்ந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளான மனுஷனுடைய பலம் அழிந்து போகாது. புறம்பான மனுஷன் என்ன பண்ணுவான், ஒரு நாள் அழிந்து போவான். அம்மா கடைசியில் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. ஆனா உள்ளான மனுஷன் என்ன ஆயிடுவான், என்ன பண்ண முடியாது, அவனுக்கு அழிவே கிடையாது. அதுதான் ஆத்துமா.
உள்ளான மனுஷனை பலப்பட்டியானா எங்க போனா நேரா ஸ்ட்ரைட்டா ஆண்டவர் சமூகத்துக்கு. ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது ஒரு 2 காரியங்களை 2 பேரை நான் வேகமாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்த ஒரு மனிதனுக்கு உள்ளான மனுஷன்ல ஏற்பட்ட மாற்றங்கள்னு சொல்லி 2 பேரை நான் விரைவாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லூக்கா 19:9 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஸ்தோத்திரம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சது யாரு? சகேயு. எரிகோக்கு ஆண்டவர் போறார். எரிகோக்கு போகும்போது அங்க ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் என்னது? சகேயு. இவனை குறித்து சொல்லும் போது இவன் வரி வசூலிப்பவன். ஆயக்காரன் என்று சொன்னால் வரி வசூலிப்பவன். அந்த ஆயக்காருக்கு தலைவனா இருக்கிறான். இரண்டாவது, இவன் எப்படி இருக்கிறான்? ஐஸ்வர்யவானா இருக்கிறான். அல்லேலூயா. இவன் புறம்பான மனுஷன்ல எப்படி இருக்கிறான்? நல்லா வளர்ந்து இருக்கிறான், செல்வ செழிப்பா இருக்கிறான். அவன் சொன்னா எல்லா காரியம் நடக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து வாசிக்கும் போது ஏசப்பா வரத பார்த்து அவன் என்ன பண்றான்? காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டு அவர் எப்படிப்பட்டவன் பார்க்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ இறங்கி வாப்பா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு என்ன பண்ண போறேன்? வீட்டுல இடம் கொடுக்கறான் பாருங்க. எல்லாம் சொல்றாங்க, இவன் பாவியான மனுஷன், இவன் பாவியான மனுஷன். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை அவன் புறமான மனுஷன், அவன் எப்படி இருக்கிறான்? வல்லமையா இருக்கிறான், பவர்ஃபுல்லா இருக்கிறான். ஆனா உள்ளான மனுஷன் அவன் எப்படி இல்ல? பவர்ஃபுல்லா இல்ல. ஏன்னா அவனுக்குள்ள எது இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தயவா சொல்றேன், உங்களுக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் இருக்குதா? நான் பாஸ்ட் பையன்தான், எங்க அம்மா ஊழியக்காரி தான். ஆனா 2002ஆம் வருஷம் வரைக்கும் என் வாழ்க்கையில என்ன இல்ல? ரட்சிப்பின் அனுபவமே கிடையாது. பாவம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தேன். ஞானஸ்தானம் எடுத்து குழந்தையில நிறைய பாவ பழக்கம் எனக்குள்ள இருந்தது. குடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன். ஆண்டவரை குறித்த அன்பு இல்ல. பச்சனை போவேன், ரைட்டு. கட்சியில போய் உட்காருவேன், ரைட்டு. ஆனா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ள இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் வந்தான், ஊழியக்காரர் வந்தாரு. ஆண்டவர் வந்து ஒரு நாள் ஊழியக்காரர்கள் மூலமா என்னோடு கூட இடைப்பட்டார். அல்லேலூயா. உண்மையான ஆண்டவருடைய அன்பை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் அனுபவம் எல்லாருக்கும் வேணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பாருங்க, அவ ஆண்டவர் எங்க போறாரு? அந்த வீட்டுக்குள்ள போறார். அந்த வீட்டுக்குள்ள போன உடனே என்ன நடக்குது பாருங்க. 19:8 வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, தன் ஆஸ்தி பாதி யாருக்கு தரேன்? ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ரெண்டு காரியம் செய்றேன். ஒண்ணு, யாஸ்தி என்ன பண்றேன்? பாதியை கொடுக்கிறேன். ரெண்டாவது, நான் யாரு கிட்ட அநியாயமா வாய்ந்தா ஏன் மன்னிப்பு கேட்டு போயிட்டுக்கலாம்? ஆண்டவர் ஆண்டவர் என் பாவங்களை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டுக்கலாம். ஆனா அந்த பாவ மன்னிப்பு கேட்டாலும் மனம் திரும்பினாலும் அங்க ஒரு பிராயச்சித்தம் செய்கிறான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நான் அம்மா கிட்ட நான் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி வச்சுங்களேன், நான் தரவே இல்லை. 10 வருஷம் ஆச்சு, தரவே இல்லை. அல்லேலூயா. அம்மா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் போயிடலாம். ஆண்டவர் மன்னிப்பாரு. ஆனா வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் கடன் வாங்கி என்ன பண்ணானா? செலுத்தாமற் போகிறான். அப்ப அதுக்கு பிராயச்சித்தம் செய்யணும் இல்லையா? நான் வாங்கின காசு என்ன பண்ண? திருப்பி கொடுக்கணும். அது திருப்பி கொடுக்காம நான் ஆண்டவர் சமூகத்துல போய் மன்னிப்பு கேட்டேனாக்கா அது நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்ப இது அந்த காரியத்தை அவன் செய்யறான். ஆண்டவர் பாருங்க, அந்த வீட்டுல வந்தவன ஒரு மனம் திரும்புதல் நடக்கிறது. மனம் திரும்புதல் மாத்திரம் கிடையாது, ஒரு பிராயச்சித்தத்தை அவன் செய்யறான் பாருங்க. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது புறமான மனுஷனுக்கு அல்ல, உள்ளான மனுஷனுக்கு. அல்லேலூயா. இந்த உள்ளான மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பு. ஆண்டவர் பாருங்க
இடம் கொடுத்த சகேயுக்கு என்ன பண்றார் ஆண்டவர்? ரட்சிப்பை கொடுக்கிறார். அடுத்ததாய் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யோவான் 21:3. தேவன் கிரியை செய்யும் போது என்ன நடக்குது? சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அல்லேலூயா. போதும். யாரை பத்தி போட்டுருக்குன்னா, ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்த்தோம்? சகேயு. சகேயுக்குள்ள ஆண்டவர் செய்த கிரியை என்ன? அவனுக்குள்ள என்ன கொடுத்தாரு? ரட்சிப்பை கொடுத்தார். இங்க யாரை பற்றி பார்க்கிறோம்னாக்கா, இங்க பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த பேதுரு பாருங்கன்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் ஆண்டவர் யாரு என்ன பண்றாரு? அவன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் என்ன பண்ணுவேன்? மனுஷனை பிடிக்கிறவனா அவனை மாற்றுவன் சொல்லி அவனை கொண்டு போகிறார். ஆண்டவருடைய அற்புதங்களை பார்த்தவன், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை அவன் பார்த்தவன். ஆனா பாருங்க, அவன் தனக்கு வைத்திருந்த அழைப்பை விட்டு அவன் விலகி போகிறான். எங்க போறான்? எங்க போறான்? அவன் எங்க போயிருந்துக்கணும்? மனுஷனை பிடிப்பதற்காக போயிருந்துக்கணும். அதற்காக அடைக்கப்பட்டவன் அவன், அதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன், அதற்காக வல்லமைப்படுத்தப்பட்டவன் அவன். ஆனா இவன் தன்னுடைய அழைப்பிலிருந்து விலகி போகிறான். பின்மாற்றம். திரும்ப மீன் பிடிக்கிறதுக்கே போறான். ஆண்டவரை மறந்துட்டான். ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பை மறந்துட்டான். அடுத்ததாய் சுவிசேஷம் இவன் தான் கொண்டு போனோம், அதையும் மறந்துட்டான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றம் இருக்கிறதா நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறதால நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சொல்ல முடியாது. உள்ளான பின்மாற்றம் இருக்கலாம். அது யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும், யாரா இருந்தாலும் உள்ளான பின்மாற்றம். வெளியே நல்லா பாடல் பாடலாம், ஆராதிக்கலாம், ஏன் ஜெபிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனா உள்ள நான் எப்படி இருக்கிற ஆண்டவரோடு கூட ஒருவேளை ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். அல்லேலூயா. பாருங்க, திரும்ப எங்க போறான்? மீன் பிடித்துக்கு போறான். யோனாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து என்ன பண்ணானா? விலகி போனானா. பின்மாற்றம் என்பது என்ன? தேவ அழைப்பை விட்டு, தேவ ரட்சிப்பை விட்டு, தேவனுடைய திட்டத்தை விட்டு, சபையுடைய ஐக்கியத்தை விட்டு, ஜெப ஐக்கியத்தை விட்டு விலகி போவதுதான் என்னது? பின்மாற்றம். அல்லேலூயா. எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன பண்ண நீ விட்டு விட்டாய். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும், நமக்குள்ள இந்த பின்மாற்றம் இருக்குதா? நம்ம ஆதியில் இருந்து எத்தனை மணிக்கு எழுதும்? அப்பெல்லாம் 4 மணிக்கு 5 மணிக்கு இருந்து ஜெபம் பண்ணுமே. இன்னைக்கு அந்த ஜெப வாழ்க்கை இருக்குதா? யோசித்து பார்க்கணும். திரும்ப நம்ம மீன் பிடிக்க போயிட்டுமா? ஆண்டவர் கொடுத்த அழைப்பை விட்டு நம்ம விலகி போயிட்டுமா? நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்கிற போது, மைக்ல வாசிங்க. ஸ்தோத்திரம். எபிரேயர் 6:4 முதல் 6. ஏனெனில் நல்லா கவனிங்க, ஒருவன் ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும், நல்லா கவனிங்க, எதை பெற்று? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க, வல்லமையை பெற்றிருக்கிறீங்க. அப்படி பெற்றிருந்தோம் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை, யாரவ? இயேசுவை தாங்களும் மறுபடியும் என்ன பண்றாங்களா? சிலுவையில அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத. இந்த வார்த்தை யாருக்கு நேரா கடந்து வருதுன்னா, சபையில் இருக்கிற மக்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அவங்கள பார்த்துதான் எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்லுகிறார். இது பவுல் எழுதல, பவுல் பேரே எபிரேயர் இருக்கார். யார் எழுதுனாங்கன்னு தெரியல. இந்த அது எபிரேயர அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறது உண்மை, நீ தேவனுடைய பரம ஈவை ருசி பார்த்திருக்கிறது உண்மை, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தது உண்மை. ஆனா நீ என்ன பண்ணிருக்கிற? மறுதலித்து போயிருக்கிற. அப்படி செய்யறவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை மீண்டும் சிலுவையிலே அறைந்து ஆணி அடித்து அவமானப்படுத்துறாங்களாம். அல்லேலூயா. அப்போ நம்ம பின்மாற்றம் அடைந்தா, நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, அம்மா நம்ம இயேசுவை விட்டு விலகி நம்ம பாவம் செய்யும் போது
நம்ம அவரை திரும்பவும் ஆணி அடிக்கிறோமா? ஏற்கனவே அவமானப்பட்ட அவரை திரும்ப அவமானப்படுத்துகிறோமா? இப்படிப்பட்டவர்களை திரும்ப நம்ம என்ன பண்ண முடியாதா? புதுப்பிக்க முடியாது என்று சொல்லி அந்த எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா அதே அவர் சொல்றாரு, அதே 10ஆம் வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. மறக்கிறதுக்கு தேவன் எப்படி இல்ல? அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவர் மறக்க மாட்டாருமா? நீ பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்ட பரவாயில்ல, ஆனா நீ ஒரு காலத்துல பரிசுத்தவான்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு நீ செஞ்ச ஊழியத்தினால என்ன மகிமைப்படுத்தணும் இல்லையா? அதுல என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர்? மறக்க மாட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதே பேதுருவை தேடி இயேசு கிறிஸ்து போகிறார். கரையில நின்று கொண்டு சொல்றாரு, வலது பக்கத்துல என்ன போடுங்க? வலைய போடுங்கன்னு சொல்லும் போது திரளான மீன்களை பிடிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்பதான் யாருடைய கண்கள் திறக்கப்படுகிறது? பேதுருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு, பேதுருவே, ஒரு காலத்துல உன்னை என்ன பண்ண? நான் தேடி வந்து உன்னை ஊழியத்திற்காக அழைச்சேன். ஆனா நீ என்ன பண்ண? நீங்க பின்மாற்றம் அடைந்து போயிருக்கிற. ஒன்னு கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரும் நீ என்ன அதிகமாய் நேசிக்கிறியா? அவன் சொல்றான், ஆமாண்டவரே நான் நேசிக்கிறேன். திரும்ப 3 முறை கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியா? நீ என்ன நேசிக்கிற? அவன் சொல்றான், ஆமாண்டவரே. 3ஆவது கேட்கும்போது ஆண்டவர் கேட்கும்போது அவன் துக்கத்தோடு சொல்றான், ஆமாண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் அவனை மறந்து விடவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை தேவ பிள்ளைகள் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் ஆண்டவர் விட்டு தூரம் போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் திரும்ப திரும்ப உன் பின்னாடி வந்து கொண்டே இருப்பார். அவருடைய காலடிகள் உன் பின்னாடி வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா உன்னை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஓ, அந்த அபிஷேகத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த மகள் என்ன பண்ணக்கூடாது? திரும்ப பயன்படாம போய்விடக் கூடாது. இந்த மகன் பயன்பட போய்விடக் கூடாதுன்னு சொல்லிதான் பேதுருவை திரும்ப வந்து சந்தித்த தேவன் இந்த வேளையிலும் நம்மோடு கூட வந்து நம்மை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. திரும்ப வருவார். நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் திரும்ப வருவார். யோனா எவ்வளவு தூரம் போனாலும் மீனுக்கு தண்டனை வரும். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்குள்ள கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்க, இந்த பேதுருவை மறுதலித்த பேதுருவை தான் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா. கடைசி அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு, அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு அவன் பிரசங்கம் பண்ணும் போதுதான் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவன் வார்த்தை பிரசங்கம் பண்ணும் போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுறாங்க. அல்லேலூயா. பெரிய அற்புத அடையாளங்கள் அவன் செய்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய மரணத்துல தேவனை மகிமைப்படுத்தினான். வேத அறிஞர்கள் சொல்றாங்க, கடைசியா இந்த பின்மாற்றம் அடைந்த பேதுரு, திரும்ப மீன் பிடிக்க போன பேதுருவை ஆண்டவர் திரும்ப வந்து சந்தித்து அவனை அபிஷேகம் பண்ணாரு. கடைசி அவனுடைய மரணம் எப்படி திரும்ப நடந்துச்சு? கடைசியில் அவனை சிலுவையில அடிக்கும்படியே கொண்டு போறாங்க. அப்ப பேதுரு சொன்னாராம், நேரம் என்னை சிலுவையில் அடிக்க வேணாம், இயேசுப்பா மாதிரி என்ன அடைஞ்சிடாதீங்க. நான் அவரை போல நான் அறையப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, என்னை தலைகளாய் அறையுங்கன்னு சொல்லி அவனை தலைகளாய் தொங்க விட்டு சிலுவையில் என்ன பண்ணாங்களாம்? அடிச்சாங்களாம், அரைஞ்சாங்களாம். அல்லேலூயா. இப்படியாக தன்னுடைய மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்தப்பட்ட பாத்திரம் தான் யாரு? பேதுரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இடம் கொடுங்க, நான் கிரியை செய்ய இடம் கொடுங்க. எழுந்து நிக்கலாமா? ஜி மைனர். Thank you Holy Spirit. சமூகத்துல ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நேசிப்பேன் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து கேட்கிறார். பேதுருவை பார்த்து கேட்ட அதே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே? உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன்.
உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஆண்டவர் சமூகத்திலே உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்ப மாட்டேன்ப்பா, நான் பின் திரும்பேனே. ஒருவேளை பின்மாற்றம் அடைந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே உயிர்ப்பீங்கப்பா. பேதுருவை தேடி வந்தீங்களா ஆண்டவரே? பேதுருவை தேடி வந்து மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்களா ஆண்டவரே? ஹல்லேலூயா. தங்கச்சி கேளுங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நேசிக்கிற ஆண்டவரே, நேசிக்கிற ஆண்டவரே, நேசிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடைத்த அடைப்பும் கிருபை வரங்களும் மாறி போகல, அடைத்த அடைப்பும் கிருபை வரங்களும் மாறி போகல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த இளைய குமாரன் எவ்வளவு தூரமாய் போனாலும் அவன் திரும்ப ஆண்டவர் சமூகத்திற்கு வந்தானே. எவ்வளவுதான் பின்மாற்றம் அடைந்து போனாலும் ஓ ஸ்தோத்திரம், ஆண்டவரை தேடி அந்த தகப்பனை தேடி வந்தானே. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே அப்பாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் உமக்கு இடம் கொடுக்கிறவர்களாய், ஆண்டவர் நீர் கிரியை செய்ய இடம் கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாய், உள்ளான மனுஷங்களை பலப்படுகிறவர்களாய், ஆண்டவர் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களாய், ஆண்டவரை நாங்கள் பின்மாற்றம் அடையாதபடி தேவ சமூகத்தை தேடி வருகிற மக்களாய் எங்களை மாற்றி விடுவீராக, எங்களை மாற்றி விடுவீராக. ஒவ்வொரு வேளையும் உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வேளையும் உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே. எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா. மனதில் காணப்படுகிற எல்லா காயங்கள் மாறட்டும், உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியினாலே உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நாளை எங்களை புதுப்பித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் புதுப்பித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவையை மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். வியாதியில் உள்ள பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. எங்கள் ஐயருக்காக போதகர்